ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக முடிஞ்ச 79th இண்டிபெண்டன்ஸ் டேயோட ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த தடவை நடந்த 79th இண்டிபெண்டன்ஸ் டேவை ஹர் கர் திரங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹர் கர் திரங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 79th இண்டிபெண்டன்ஸ் எப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், August 15, 2025. இது இந்த டே வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டே வேணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த January 20, 1930 வந்து பூர்ண ஸ்வராஜ் விச் மீன்ஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணாங்க. இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1929 அப்போ லாகூர் ஸ்டேஷனில் வந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து November 26, 1949 அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணி என்ஃபோர்ஸ் வந்து 1950 வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டேட்டை வந்து ரிபப்ளிக் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரிலேட்டடாக வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிஸ்க்காக கமிட்டி போட்டாங்க. அதில் வந்து 8 மேஜர் கமிட்டியும் 14 மைனர் கமிட்டி வந்து போட்டாங்க. ஸோ மொத்தம் வந்து 11 செஷன்ஸ் வந்து நடந்துச்சு. எத்தனை நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 years 11 months 18 days வந்து மொத்தம் அந்த செஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. லாஸ்ட் செஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா January 24, 1950 வந்து நடந்துச்சு. ஸோ இந்தியன் ஃப்ளாக் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா July 22, 1947 அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து ட்ரை கலர் ஃப்ளாக் பார்த்துருக்கோம்ல, அது வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணாங்க. பட் இதுவே நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து January 24, 1950 தான். நம்ம நேஷ்னல் ஆந்தம்ன்றது வந்து ஜனகணமன இருக்குல்ல, அது வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதினது. அதுவும் நேஷ்னல் சாங் வந்து வந்தே மாதரம். ஸோ இது எழுதுன வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதுதான் வந்து நம்ம இந்தியனோட நேஷ்னல் ஆந்தம் மற்றும் சாங். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதாவது இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் பெருசாக இந்தியன் நேஷ்னல் சாங் பெருசாக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் பவர் தான் இருக்குது. ஸோ அதாவது எவ்வளோ பவர்ஸ் வந்து நேஷ்னல் சாங்குக்கு இருக்கோ, நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்து அது கொடுக்குறோமோ அதே அளவு தான் வந்து நேஷ்னல் ஆந்தமுக்கு கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுக்கப்புறம் இந்தியா வந்து காமன்வெல்த்தில் எப்போ வந்து மெம்பர் ஆனாங்க பார்த்திங்கன்னா May 16, 1949 அதை வந்து காமன்வெல்த்துக்கு வந்து மெம்பர் ஆனாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து இந்தியா வந்து August 15 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா. ஸோ அதே டேயில் இன்னும் நிறையா கண்ட்ரி வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கண்ட்ரி வந்து நார்த் அண்டு சவுத் கொரியா. அவங்க வந்து சைனாட்டேருந்து இந்த டேயில் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பஹ்ரைன், அப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அடுத்து லைச்செஸ்டன், இவங்கெல்லாம் வந்து இந்தியா மாதிரி August 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் இயர் தான், பட் டேஸ் வந்து ஒன்று. ஸோ நேஷ்னல் ஃப்ளாகை வந்து டிசைட் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா பிங்காலி வெங்கையா, ஆந்திர பிரதேசை சேர்ந்தவர். ஸோ ரிப்பப்ளிக் டேயில் வந்து அதாவது இந்தியாவில் வந்து 2 times வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் வந்து நடக்கும். அதை கொடி வந்து ஏற்றுவாங்க. ஸோ ஒன்று வந்து ரிப்பப்ளிக் டே, இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ரிப்பப்ளிக் டே அப்போது வந்து ஃப்ளாகு எப்போவுமே டாப்லேயே இருக்கும். அதாவது அந்த கம்பியில் வந்து டாப்லேயே இருக்கும். ஸோ பிரசிடெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வந்து அந்த ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவார். இது எங்கே நடக்கும்னா கர்த்தவ்யா பாத், அதாவது ராஜ்பாத் இல்லைன்னா கிங்ஸ்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ரிப்பப்ளிக் டேயில் பிரசிடெண்ட் வந்து அந்த ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுவார். இன்னொரு டைம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஃப்ளாக் வந்து பாட்டமில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை டாப்பில் கொண்டு போய் ஏற்றுவாங்க. அது வந்து யார் பண்ணுவான்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎம் வந்து ரெட் ஃபோர்ட்டில் வந்து பண்ணுவார். ஸோ 2 தான் நடக்கும். ஒன்று வந்து ரிப்பப்ளிக் டே, இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்த டேட் வந்து 15th August 1947. ஸோ இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸோ இல்லை பிளான்ஸ்லாம் வந்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மிஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேபினட் மிஷன். ஸோ இது வந்து எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 1946 வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கிளெமெண்ட் அட்லி. ஸோ கிளெமெண்ட் அட்லி தான் 1945 1951 வரைக்கும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஸோ அவர் வந்து லேபர் பார்ட்டின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்து இருப்பார். ஸோ அப்போ வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பவர் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவரோட மொத்தம் 3 மெம்பர் இருந்ததுக்கு. ஸோ ஒன்று வந்து பெத்திக் லாரன்ஸ், அவர் தான் வந்து ஹெட்டு. ஸோ ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் வந்து இன்னும் ஒரு சில வந்து மெம்பர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து அப்போ இதாகிடுச்சு. ஸோ மவுண்ட் பேட்டன் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து நடந்தது வந்து June 3 சொல்லுவாங்க. June 3 நடந்தது June 3 பிளான்னு சொல்லுவாங்க. இது அனௌன்ஸ் பண்ணது வந்து June 3, 1947.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 வந்து நடந்துச்சு. இதுபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 ஜூலையில் வந்து இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் பிரித்தாங்க. ஒன்று வந்து இந்தியா, அன்றது வந்து பாகிஸ்தான். ஸோ இந்தியாவுக்கு வந்து 15th ஆகஸ்ட் அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் தரதா சொன்னாங்க. அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் இருந்தது மவுண்ட் பேட்டன். அதேமாதிரி பாகிஸ்தானுக்கு 14th ஆகஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் தரோன்னு சொன்னப்போ கவர்னர் ஜெனரல் இருந்தது முகமது அலி ஜின்னா. ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியன் ஃப்ளாக் வந்து 15th ஆகஸ்ட் 1947 வந்து லாகூர் கேட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதான் வந்து ரெட் ஃபோர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சுபாஷ் சந்திர போஸோட ஃபேமஸ் கோட் வந்து கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்றது சுபாஷ் சந்திர போஸோட ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கோட்ஸு. ஸோ 1921 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட யூத் விங்கில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ நேஷ்னல் பார்ட்டி வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ 1924 கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷனோட சிஇஓவாக இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1925 வந்து மேண்டலி ஜெயிலுக்கு போனார். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1927 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 1930 கல்கத்தா மேயர் ஆனார். ஸோ 1938 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாகவும் ஆனார். அண்ட் ஹரிபுரா அண்ட் திரிபாத்தியோட செஷனோட ஹெட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1939 அப்போது ஐஎன்சியை விட்டு லெஃப்ட் ஆகிட்டு ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வந்து அவரே ஆரம்பித்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அவரோட பாலிசிக்கு வந்து அந்த ஐஎன்சி வந்து கரெக்டாக வரல, அவரோட கொள்கைக்கு வந்து ஒத்துப்பாடு இல்லை அப்படின்றதுனால, காந்தியோட வந்து செட் ஆகலை அப்படின்றதுனால அவர் வந்து விலகிட்டார். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டு. இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டு. இது வந்து எப்போ இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1942 அப்போ. ஸோ இது வந்து ஆகஸ்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த யூசுஃப் மெஹ்ரலியோட வந்து அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து கோ பேக் சைமன் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து பண்ணது காந்தி வந்து பாம்பே கோவாலியா டேங்க் மைதானில் வந்து இது வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த இடத்த வந்து ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பேரல் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து சத்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில், இன்னொன்று வந்து பாலியா யூபியில் இருந்துச்சு. அப்புறம் வந்து தமிழுக்கும் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு மெம்பர் வந்து யார் இருந்தாங்க பார்த்துட்டிங்கன்னா அருணா ஆசிஃப் அலி வந்து இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களை வந்து கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா மெய்டன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுசித்ரா கிருப்லானி, அடுத்து வந்து ராம் மனோகர் லோஹி, அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயண், இவங்க எல்லாம் வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஒன்லி மார்ட்டியர், அதாவது இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் உயிரை வந்து தியாகம் பண்ண ஒரே ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குஷல் கான்வர். ஸோ 1943 அவர் வந்து தூக்கில் போட்டாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தது 79th இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தேங்க்யூ.